வீட்டில் சல்லடையே இல்லை. சலித்த மாவியனால் செய்த ரொட்டியை ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை. பொரித்த ஆட்டை அவர் பார்த்ததே இல்லை. 3 நாட்கள் தொடர்ந்து பசியாக நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு. கண்ணீர் வருகிறது. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி பசித்திருந்தார். பசித்த வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருந்தார். வாளேந்தி போரிட்டார். வீட்டில் கண்ணாடி இல்லை. தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் முகம் பார்த்தார். பேரிச்சம்பளமும் தண்ணீருமே அவருக்கு உணவாக இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர் கறந்த பால் கொண்டு தந்தார். அதை குடித்து நாங்கள் பசியாறிக் கொண்டோம். ஆயிஷா சொல்லுகிறார்கள், பாசமகள் ஃபாத்திமா அலிக்கு மனம் செய்து கொடுத்ததற்கு பிறகு திரிகையிலே மாவரைத்து கை புண்ணாகி கண்ணீர் விட்டுக்கொண்டு அண்ணலம்பெருமானாரை தந்தையை சந்திக்க நபி பெருமானை தேடி வருகிறார். என்ன அவசியம் என்னை சந்திக்க வந்தாய் என்று பெருமானார் பாச மகளிடத்தில் கேட்டார். மகள் சொன்னாள், வாப்பா, திரிகையினால் மாவரைத்து கண்கள் புண்ணாகிவிட்டன. நீங்கள் வைத்திருக்கிற ஒரு அடிமையை எனக்கு தாருங்கள் மாவரைப்பதற்கு என்று கேட்டார். அண்ணலம்பெருமானார் சொன்னார், உனக்கு மாவரைப்பதற்கல்ல அந்த அடிமையை நான் இங்கே வைத்திருக்கிறேன், அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு வைத்திருக்கிறேன், தர முடியாதென்றார். யாராவது செய்திருக்காங்களா? இந்த சைத்து என்கிற அடிமையை கதீஜா பிராட்டியார் திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவன் வானமும் சிறகுமாக உங்களுக்கு இருப்பான் என்றவரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். அந்த அடிமைக்கு தன்னுடைய மருமகளை திருமணம் செய்து வைக்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை செய்தார். ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிற நாட்டில் நீங்களும் நானும் இன்றைக்கு குடிமக்கள். அன்னைக்கு இதை செய்தார். சமய சகிப்புத்தன்மையும் சமூக நல்லிணக்கமுத்துக்காக இந்த கூட்டம் என்றால்